யாருப்பா இது? யார் இதுன்னு கேக்குறேன்ல. யார் இது? நம்ம பொண்ணு மாதிரி தெரியுது. ஏமா, யாரு நீ? இந்த ராத்திரில இங்க என்ன பண்றீங்க? பாக்குறதுக்கு என் பொண்ணு மாதிரியே இருக்க. அது அது வந்துப்பா. ரியா சைலண்டாவே இரு, நான் பாத்துக்கிறேன். ஏமா, கேக்குறேன்ல, வாயை திறக்காம நிக்கிறேன். யாரு நீ? இது வந்துங்கய்யா, நாங்க 2 பேரும் புதுசா கல்யாணமான ஜோடி. இங்க வீடு காலியா இருக்குன்னு சொன்னாங்க, பாக்க வந்தோம். எது? இந்த ராத்திரில வீடு பார்க்க வந்தீங்களா? இங்க வீடு எதுவும் காலியா இல்ல? போங்கப்பா. ஏமா பொண்ணே, இந்த ராத்திரி நேரத்துல எல்லாம் இப்படி வீடு பார்த்துட்டு சுத்திட்டு இருக்க கூடாது. போய் சேருங்க. ஏப்பா, உன் பொண்டாட்டி கூட்டிட்டு போ. ஆ சரிங்க சார். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ஒரு விவரமும் தெரிய மாட்டேங்குது. ம், என்ன பிள்ளைகளோ. ஏதண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, ஏதண்ணி தொட்டி. என்னடி இதெல்லாம்? உங்க அப்பாவுக்கு எதிரில நிக்கிறது நீன்னு கூட அடையாளம் தெரிய மாட்டேங்குது. அதுதாங்க நானும் சொல்றேன். என் அப்பாவுக்கு எதிர நிக்கிறது யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு நல்ல மூக்கு மட்டும் குடிச்சிட்டு வராரு. ஆமா, இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல, உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போன்னு சொன்னார்ல, அதை நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி கையோட கூட்டிட்டு போயிருவா? போங்கங்க. எங்க அப்பா இப்பெல்லாம் இப்படிதான் இருக்காரு. எதிர நிக்கிறது யாருன்னு கூட தெரிய மாட்டேங்குது. சரி விடு, கவலைப்படாத. அவரும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு அவர் மாறிடுவாரு. அப்படி ஒண்ணு நடந்தா சந்தோஷம் தான். சரி சரி, நீங்க கிளம்புங்க. திரும்ப வரும்போது தெரிஞ்சாலும் தெரிஞ்சிரும். அவர் இருக்கிற கண்டிஷனை பார்த்தா இந்நேரம் மட்டையா இருக்கணும். ஆமா, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கா என்ன? சிச்சி, அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீ வேற. ஒரு குடிகாரரை வச்சு இத்தனை வருஷமா சமாளிச்சிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி இருந்தா அவ்வளவுதான் என் வாழ்க்கை. எனக்கு அந்த குடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். இது வரைக்கும் ஒரு தடவை கூட குடிச்சது இல்ல? இல்லடி, காலேஜ் படிக்கும் போது ஒரே ஒரு முறை பசங்க கூட சேர்ந்து பியர் ட்ரை பண்ணேன். ஆனா எனக்கு பிடிக்கல. அதுல இருந்து சுத்தமா இந்த சரக்குலாம் தொடுறது இல்ல. குடிச்சிருந்தா குடிச்சிருப்பீங்க, அப்படிதானே? சேச்சா, அதுமே பசங்க கம்பல் பண்ணாங்க தான் குடிச்சேன். மத்தபடி எனக்கு குடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. சுத்தமா பிடிக்கவும் பிடிக்காது. ம், அப்படின்னா ஓகே. சரி, நான் வரேன். ம், எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன். ம், சரிங்க. ஏதண்ணி தொட்டி. பையன் இன்னும் போகாம இங்கே நிக்கிறான். டேய் தம்பி. ஆமா, வீடு பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு நீ மட்டும் நிக்கிற. உன் பொண்டாட்டியை காணோம். என் பொண்டாட்டியா உங்க வீட்டுக்குள்ள போயிருக்கா? இப்பதானே புரியுது. ராத்திரி நேரத்துல வீடு பார்க்க வர மாதிரி வந்து வீட்டுக்குள்ள புகுந்து கொள்ளையடிக்கிற குரூப். ஏய், யாராவது வாங்க, திருடன் திருடன் திருடன். டேய் சதீஷ், வாயை கொடுத்து நீயும் மாட்டிக்கிட்ட. ஒழுங்கா இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரு. ஜூட். டேய் திருட்டு பையன், ஓடவா செஞ்ச? என்னைக்காவது என் கையில மாட்டுவடா. வாங்க தம்பி, என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் எதுவும் வேண்டாமா. முறையா வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஏதாவது சாப்பிட்டு தான் போகணும். காஃபியா டீயா? காஃபி எடுத்துட்டு வாங்க. சரிப்பா. ஆன்ட்டி, ஐஷு. ஐஷு தானே? அவ ரூம்ல தான் இருக்கா, போய் பாருங்க. இல்ல ஆன்ட்டி, பரவாயில்ல இருக்கட்டும். அவளை இங்க வர சொல்லுங்க. எதுக்கு இப்படி தயங்குறீங்க? இது உங்க வீடு மாதிரி. ஐஷுவை போய் நீங்க அவ ரூம்லயே பாத்துட்டு வாங்க. சரி, அப்படின்னா நான் ஐஷுவை பார்த்துட்டு வந்துடுறேன். நீ போய் கூட்டிட்டு வா, நான் இங்க வெயிட் பண்றேன். ம், சரிடா. இருங்க தம்பி, காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். ஆ சரிங்கம்மா. வாவ், சூப்பரா இருக்கு. எங்க கொடுங்க பார்க்கலாம். இது லைட்டா கீழே விழுந்தாலும் உடைஞ்சிரும். அதனால நான் கபோர்ட்ல வச்சிடுறேன். ஓவரா பண்ணாதீங்க. அதெல்லாம் விழுந்து உடையாது. கொடுங்க. இல்லங்க, வேண்டாம். இது உடைஞ்சிருச்சுன்னா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதான் உடையாதுன்னு சொல்றேன்ல. கொடுங்க, பாத்துட்டு தரேன். ஏங்க விடுங்க. அட, ரொம்ப பண்ணாதீங்க சார். கொடுங்க. ஏங்க சார், விடுங்க, கீழே கொடுங்க விழுந்தா சார். உடைஞ்சிரும். ஐஷு. சாரி சார், இது கை தவறி. நான் தான் சொன்னேன்லங்க, கீழே விழுந்தா உடைஞ்சிரும், வாங்காதீங்கன்னு. அழகா இருந்துச்சு, அதான் கையில வாங்கி பார்க்கலாம்னு தோணுச்சு. சாரி சார். இது வெறும் கண்ணாடி தானே சார். நான் வேணா இதே மாதிரி வேற ஒண்ணு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துறேன். என்னது? வேற ஒண்ணு ரெடி பண்ணி தரீங்களா? இதோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? இது இலக்கியா எனக்காக ரெடி பண்ணி கொடுத்தது. இதே மாதிரி 100 என்ன 1000 கூட என்னால செஞ்சு வாங்க முடியும். ஆனா இதுல அவளோட மெமரிஸ் கலந்துருக்கு. அவ எனக்காக ஆசாசியா முதல் முறையா கொடுத்த gift. இப்படி போட்டு உடைச்சிட்டீங்கல்ல? சார், கத்தாதீங்க சார். நான் தான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல. வேணும்னே பண்ணல. தெரியாம கை தவறி விழுந்துருச்சு. சத்தியமா சொல்றேன். ஐஷு, தெரியாம தான் விழுந்துச்சு. ஆனா நான் தான் சொன்னேன்ல, கையில வாங்காதீங்கன்னு. இப்படி கீழே விழுந்து உடைஞ்சிடக்கூடாதுதான் பார்த்து பார்த்து பத்திரமா வச்சிருந்தேன். இப்ப கூட அந்த கபோர்ட்ல வைக்கிறதுக்காக தான் எடுத்துட்டு போனேன். அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டீங்களே. பாருங்க, சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. சார், உங்களோட வலி என்னன்னு எனக்கு புரியுது. உங்களுக்கு எப்படி என்னோட ஃபீலிங்ஸ் புரியும்? உண்மையா காதலிச்சிருந்தாதான் அதோட வலி என்னன்னு தெரியும். உங்க மனசுலதான் அப்படி ஒண்ணு இல்லையே. இதோ இது கூட வெறும் டிராமா கல்யாணம் தான். ஆனா நீங்க என்கிட்ட ஓவரா உரிமை எடுத்துக்கிறீங்க. அனீஷ், நான் தான் சாரி கேக்குறேன்ல. தெரிஞ்சு இத பண்ணல. நீங்க தெரிஞ்சு பண்ணீங்கன்னு நானும் சொல்லல. ஆனா காதலோட ஃபீலிங்ஸ் என்னன்னு தெரியாம இப்படி இதெல்லாம் விளையாடாதீங்க. உண்மையான காதலோட வலி என்னன்னு எனக்கு மட்டும்தாங்க புரியும். இத்தனை வருஷமா அவளை நினைச்சிட்டு அவளோட நினைவுகளோட வாழ்ந்துட்டு இருக்கேனா, என்னைக்காவது ஒரு நாள் வந்துருவாங்கிற நம்பிக்கையில தான். அவ வரும்போது இதோ
இப்படி கல்யாணம் ஆகி வேற ஒருத்தனுக்கு புருஷனா நிக்கிறேன். ஆனாலும் என் மனசுல அவதான் இருக்கான்னு அவளுக்கு நான் புரிய வைக்கணுங்க. அவ கொடுத்த சின்ன சின்ன பொருளை கூட அவ்வளவு பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். இப்படி போட்டு உடைச்சிட்டீங்களே. சாரி சார், ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். சாரி. இத நானே சரி பண்ணி கொடுத்துறேன். வெயிட் பண்ணுங்க. சார், கவலைப்படாதீங்க. இது உடைஞ்சிருந்தாலும் எப்படியாவது இதை நான் சரி பண்ணி கொடுத்துறேன். உடைஞ்சு போனது கண்ணாடி, அதை ஒட்ட வைக்க முடியாது. அதே மாதிரிதான் நம்மளோட உறவும் என்னைக்குமே சேராது. தேவையில்லாம என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. என் அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் நினைச்சுதான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது ஒரு வகையில சுயநலம்தான். ஆனா உங்களுக்கே தெரியும், இந்த பிரச்சனையில என்னை இழுத்து விட்டது நீங்க தான். இதை சொல்லி காட்டணும்னு நினைக்கல, ஆனா இன்னைக்கு சொல்ல வச்சுட்டீங்க. சாரி சார். சாரி அனீஷ், என்னோட தப்பு தான். இதுக்கப்புறம் உங்ககிட்ட இப்படிலாம் நான் நடந்துக்க மாட்டேன். இத நானே சரி பண்ணி கொடுத்துறேன். ஏய் ஐஷோ, ஆதி வாய்ஸ் மாதிரி இருக்கு. கதவு தரடி. சார், ஆதி தான் வந்திருக்கான். இங்க நடந்தது எதுவும் அவனுக்கு தெரிய வேண்டாம். இது இங்க இருக்கட்டும். நான் சரி பண்ணி கொடுத்துறேன். ஏய் ஐஷோ, இது வர ஆதி. வா ஆதி. எப்படி இருக்க ஐஷோ? ஏண்டா, உங்களை பிரிஞ்சு போய் 10 வருஷம் ஆன மாதிரி கேக்குறேன். 3 நாள் தானே ஆயிருக்கு. இருந்தாலும் ஏதோ ரொம்ப நாள் தெரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஐஷோ, நீ இல்லாம வீடு வீடாவே இல்லடி. நான் வேணா திரும்ப வந்துடவா? வா, உனக்கு இல்லாத உரிமையா? ஆனா வரும்போது உன் புருஷனையும் சேர்த்து கூட்டிட்டு வா. ஆமா, எங்க அனீஷ்? அவருக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொன்னாரு, அதான் வெளியே வரல. சரி ஐஷோ, உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் நானும் சதீஷும் வந்தோம். சரிடா. இப்ப அவனுங்க? அதோ உன்னை பார்க்க வந்துட்டு காஃபிக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கா பாரு. சரி வா போலாம். அப்புறம் அங்கிள் ஆண்டி எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன, நல்லாதான் இருக்காங்க. உன்னை பத்தி தான் அப்பப்போ திங்க் பண்ணி ஃபீல் பண்ணுவோம். நல்லா பாத்துக்கோ. அப்புறம் காவியா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. என்னடா, காவியா பத்தி பேசும்போது மட்டும் வாய்ஸ் ஒரு மாதிரி போகுது. இன்னும் அவன் மேல உனக்கு சந்தேகம் தீரலையா? நான் அவன் மேல சந்தேகப்படுறது உண்மைதானோன்னு தோணுது. நம்ம ஸ்டாஃப் அஞ்சலி கீர்த்தியும் அவளை பத்தி அப்படிதான் சொன்னாங்க. அஞ்சலியும் கீர்த்தியுமா? அவங்க 2 பேரும் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? கோவில்ல வச்சு காவியா அவங்க கிட்ட ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணிருக்கா. ஆதி எனக்கானவரு, அவரை யாரும் சைட் அடிக்க கூடாதுன்னு அவங்க கிட்டயே பிரச்சனை பண்ணிருக்கா. டேய், ஏதோ பொசிட்டிவ்ல விளையாட்டா பேசிருப்பா. இத போய் சீரியஸா எடுத்துக்கறேன். இல்ல ஐஷு, அவங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது உனக்கு வந்த பிரச்சனை எல்லாம் கூட அவளாலதான் நடந்திருக்குமோன்னு தோணுது. இப்படியே யோசிச்சுட்டு இருந்தானா கண்டுபிடிச்சிருவானே. இவனை டைவர்ட் பண்றதா நல்லது. ஏன் ஐஷு, மறுபடியும் கேக்குறேன்னு நினைக்காத. உங்ககிட்ட காவியா எதுவும் பிரச்சனை பண்ணலையே. ஏண்டா, கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை இவ்ளோ சந்தேகப்படுறியே, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படிலாம் கொடுமை பண்ணுவ? ஏய் அப்படி இல்லடி, உன் நல்லதுக்காக தான் கேக்குறேன். டேய், சும்மா சும்மா ஒரு பொண்ணு சந்தேகப்படக்கூடாதுடா. நானே சொல்றேன்ல, அவ அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது. ரொம்ப நல்ல பொண்ணு. கொஞ்ச நாள் பழகுன எனக்கே தெரியுது. சின்ன வயசுல இருந்து அவளை லவ் பண்றேன்னு சொல்றேன். உனக்கு தெரியலையா? இல்ல ஐஷு, ஒரு மாதிரி மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. அதான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கேன். அஞ்சலி கீர்த்தி பேசுறதெல்லாம் நம்பாத. அவங்க சும்மா வாய்க்கு வந்து உளறுவாங்க. காவியா ரொம்ப நல்ல பொண்ணு. அவ மேல வீணா சந்தேகப்படாத. சரி ஓகே விடு. சீக்கிரமா அவளை கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியா வாழ்ற வழியை பாரு. சரி, நீயும் இப்படியே வீட்லயே இருந்துடாத. அப்பப்போ ஆபீஸ் பக்கம் வந்துட்டு போ. இன்னும் ஒரு வாரம் தான்டா. அதுக்கப்புறம் நான் ரெகுலரா ஆபீஸ் வந்துருவேன். அப்படின்னா சரிதான், இனி நாங்க இங்க வர வேண்டிய அவசியம் இருக்காது. அனீஷ் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறாருல. என்ன பார்த்தா தெரியல, அதெல்லாம் என்ன சூப்பரா பாத்துக்கிறாரு. சரிடா. எங்க அவரு இன்னும் வர காணோம்? இரு கூப்பிடுறேன். இன்னும் கோவமா தான் இருப்பாரோ? இப்ப எப்படி சமாளிக்கிறது? வெளியே வந்து ஏதாவது கோவமா பேசிட்டாருனா ஆதி மனசு சங்கடப்பட்டுரும். சரி, வேற என்ன பண்றது? சமாளிப்போம். அனீஷ், ஏய், புருஷனை பேர் சொல்லி கூப்பிடுறேன், ஒழுங்கா ஏங்க வாங்கன்னு போட்டு பேசு. ஏங்க? வாங்க அனீஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. என்ன ப்ரோ திடீர்னு ஐஷோ பார்க்கணும் போல தோணுச்சு, அதான் வந்தோம். என்னாச்சு, உங்க முகமே சரியில்லை. சார், ப்ளீஸ் சார், நம்ம பிரச்சனை எதுவும் அவங்களுக்கு தெரிய வேண்டாம். கொஞ்சம் நார்மலாவே பேசுங்களேன். அது ஒண்ணும் இல்ல ப்ரோ, ஒர்க் பார்த்துட்டே இருந்தேனா தலை வலிக்குது, அதான் ஒரு மாதிரி இருக்கேன். ஓ ஓகே ஓகே, சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் ஒர்க்கை கண்டினியூ பண்றேன். ஏண்டா, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்லையே, ஏன் கேக்குற? இல்ல, அவர் பேசுறதே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கே, அதான் கேட்டேன். ஏய், அதான் அவர் சொன்னார்ல தலைவலின்னு. நீ பாட்டுக்கு எதையாவது யோசிக்காத. சரி வா, சதீஷை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். உண்மையாவே நல்லா தானே இருக்கேன். நான் நல்லா தான் இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். போதுமா? அப்பா நில, எங்க போற? இந்த பணத்தை பேங்க்ல போட்டு வர போறேன். நான் ஊர்ல இருந்து
இருந்து வரும்போது உங்ககிட்ட இவ்ளோ பணம் இல்லையே, இது எங்க இருந்து வந்துச்சு? உங்க அத்தை பிசினஸ்ல இருந்து வந்த லாபம்னு சொல்லி பீரோல எடுத்து வச்சிருந்தா, அதைத்தான் எடுத்துட்டு வரேன். இந்த விஷயம் அத்தைக்கு தெரியுமா? உங்க அம்மா அடுத்த மாசம் வீட்டு செலவுக்கு 10,000 வேணும்னு கேட்டா. அத்தை கிட்ட நான் அப்புறமா சொல்லிக்கிறேன், நீ எதுவும் கண்டுக்காத. அப்ப அத்தைக்கு தெரியாம தான் நீ பணத்தை எடுத்துட்டு போற, அப்படிதானே? ஆமாடா, இதுக்கு எதுக்கு கோவப்படுற? அப்பா, உனக்கு அறிவில்ல? சொந்த வீட்டுக்குள்ளேயே திருடுற. திருடனா? டேய், இந்த சொத்து பத்தி எல்லாம் நமக்கு வர வேண்டியதுதான். நீ உன் மாமனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வையேன், அதுக்கப்புறம் இந்த சொத்து பத்தி எல்லாம் நமக்கு தான். இதுல நம்ம எடுத்து செலவு பண்றதுல என்ன தப்பு இருக்கு? பாவம் மாமா, கஷ்டப்பட்டு உழைச்சு வேலை பார்த்து காசு கொண்டு வந்து சேர்த்து வச்சா அதை நீ எடுத்து செலவு பண்ணுவியா? ஒழுங்கா கொண்டு போய் வச்சுட்டு வா. இப்பதான் அந்த ஐஷு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இனி அடுத்து முறை செய்யறேன் அது செய்யறேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கரைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு பதிலா இந்த பணம் நம்ம கிட்ட இருந்தாவது சேஃபா இருக்கும். ஐஷுக்கு செஞ்சா என்ன தப்பு? அவ இந்த வீட்டு பொண்ணு தானே. ஏன் காவியமா, நீ நல்லா தானே இருக்க? மண்டையில ஏதோ அடிபட்டுதா என்ன? நான் நல்லாதான் இருக்கேன். உனக்கு தான் பணத்தாசை பிடிச்சு ஆட்டுது. ஒழுங்கா பணத்தை கொண்டு போய் உள்ள வை. வெள்ளிக்கிழமை மறு வீடு வேற இருக்கு. அத்தை அதுக்காக தான் இந்த பணத்தெல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. தேவையில்லாம அவளுக்கு தூக்கி கொடுக்கறதுக்கு அவன் மாமா சம்பாதிக்கலாம். பேசாம இந்த காசு தூக்கி பேங்க்ல போட்டுடலாம். பா, கொடுப்ப கிளப்பாத. என்னாச்சு? என் மருமக இப்ப எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கா? வாமா தங்கச்சி, நீ ஏன் நியாயத்து கேளு. ஊர்ல இருந்து உன் அன்னிக்காரி ஃபோன் பண்ணா. அவசர தேவையா ஒரு 10,000 வேணும்னா, அதனால உன் பீரோல இருந்து எடுத்தேன். அதுக்கு உன் மருமக என்ன திட்டுன்னு இருக்கா. அட என்னம்மா காவியா, இதுல என்ன இருக்கு? இல்லத்த, பணம் எதுக்கு வச்சிருப்பீங்களோ அதை கேட்டுட்டு தானே எடுக்கணும். நீ ஆதி கட்டிக்கிட்டா இந்த சொத்து பத்தி எல்லாமே உனக்கு தான். இதெல்லாம் கேட்கணும்னு அவசியமே இல்ல. இவன் என்ன வேற யாரவா? என் கூட பிறந்தானே, இதுல என்ன இருக்க விடு. அப்படி சொல்லுமா தங்கச்சி. அண்ணே, நீ எடுத்துட்டு போய் பேங்க்ல போடு. சரிம்மா தங்கச்சி. என்னத்த நீங்க 10,000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டீங்க? அப்பா ஒண்ணும் இத பேங்க்ல போடாத, அது ஏதாவது செலவு பண்ணிக்கும். அட பரவாயில்ல விடு, சம்பாதிக்கிறது செலவு பண்றதுக்காக தானே. சரி விடு, நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்லத்த, இனிமேதான். நீங்களும் இன்னும் சாப்பிடல? வாங்க சாப்பிடலாம். இல்லடாமா, எனக்கு பசிக்கலாம். ஐஷோ இல்லாம வீடு வீடவே இல்ல, ஏதோ வெறிச்சோடி இருக்கிற மாதிரி இருக்கு. நீயாவது வந்து ஏதாவது பேசி சிரிச்சிரு. எப்ப பார்த்தாலும் ரூம்குள்ளேயே இருக்காத. சரிங்க அத்தை. ஏய், ஓடாதடி நில்லு. சாரி அங்கிள், தெரியாம எடுத்துட்டேன். பரவாயில்லடா, இதுக்கு எதுக்கு சாரி? வாங்க சதீஷ். ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? என்ன இன்னும் மேடம் கூப்பிட்டுட்டு? சும்மா ஷைலுனே கூப்பிடுங்க. சரிங்க ஷைலு. குட்டி பயங்கர சுட்டியா இருப்பா போல. ஆமாங்க, வீடு ஃபுல்லா ஓடிக்கிட்டே தான் தெரியுறா. அதுவும் அவ கூட இங்க விளையாடுறதுக்கு ஆள் இல்ல, அதனால இருக்கிற எல்லாரையும் ஒரு வழி பண்றா. குழந்தைங்கனாலே அப்படிதான். ஓய், என்ன நீங்க இன்னும் அமைதியாவே நிக்கிறீங்க? என்ன பார்த்தா பயமா இருக்கா? அப்படினா என்ன? மேரேஜ் அன்னைக்கு உங்களை பெருசா கவனிச்சிருக்க மாட்டா. இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறா, அதான் ஒரு மாதிரி சைலண்டா இருக்கா. புரியுதுங்க. சரி, நானே உங்களை பார்த்து பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா வீட்டுக்கே வந்துட்டீங்க. ரியா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கா? ஓகே சதீஷ், ஆனா எதுக்கும் அவங்கள கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுங்க. சத்யாவுக்கு உடம்பு கியூர் ஆயிருச்சு. ஸோ அவனும் உங்க அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு திரும்பவும் பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேத்து கூட எனக்கு டியூட்டியே இல்ல, ஆனா வேணுனே டியூட்டி போட்டு பனிஷ்மெண்ட் வேற கொடுத்துருக்காங்க. போடி, விளையாடிட்டே இருக்க கூடாது, வந்து சாப்பிடணும், சரியா? சரிமா. என்னங்க சொல்றீங்க? பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களா? அவங்க எப்படி உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும்? என்னோட சீனியர் ஆஃபீஸரா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, அதை பயன்படுத்தி தான் நேத்து எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. இல்ல ஷைலு, எனக்கு புரியல. அவங்க எதுக்காக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்? ரியா மேல அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நான் எடுக்கல, அதுக்காக தான். ஆனா இதுக்காகவே என் மேல இவ்வளவு வன்மை காட்டுறாங்கன்னா நிச்சயமா ரியாவை அவங்க சும்மா விட மாட்டாங்க. ஸோ கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. நீங்க சொல்றது என்னால நம்பவே முடியல. இப்படி இல்லாம பண்ண முடியும்? பவர்ல இருக்கிறவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒரே இடத்துல நிக்க வச்சு சாப்பிட கூட விடலாம். இதுல அந்த டிஐஜி வேற ஓவரா பேசினான். ஆனா இந்த சைலஜாவை பத்தி அவனுக்கு இன்னும் முழுசா தெரியல. என்னோட சீனியருங்கனால அந்த இடத்துல நான் அமைதியா நிக்க வேண்டியதாயிருச்சு. ஆனா அவனுங்க 2 பேரும் என்கிட்ட தனியா மாட்டியிருந்தா வேற மாதிரி ஆயிருக்கும். ஒரு போலீஸா இருந்தும் எனக்கே இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா நிச்சயமா ரியாவை சும்மா விட மாட்டானுங்க. அதனால கேர்ஃபுல்லா இருங்க. என்ன அருண் சார் இது? நீங்க பிரஸ்ல இருக்கிறதே வேஸ்டா. உங்க ஒய்ஃபுக்கு இவ்ளோ பெரிய அநியாயம் நடந்திருக்கு, நீங்க தட்டி கேட்காம அமைதியா இருக்கீங்க. நேத்து வெறும் டியூட்டின்னு தான் சொன்னா, ஆனா இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு. ஒரு வார்த்தை கூட நம்ம கிட்ட சொல்லல. இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் சும்மா விடக்கூடாது. டேய், நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இந்த டிஐஜி பத்தின ஃபுல் டீடைல் எனக்கு வேணும். எதுக்கு சார்? அவரை பத்தி ஆர்டிகல் போட போறோமா? மண்ணாங்கட்டி ஆள பரால. அவனுக்கு யார் கூட லிங்க் இருக்கு, அவன் என்னெல்லாம் தப்பு பண்றானு எல்லாமே தெரியணும். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு மொத்தமா பேப்பர்ல போட்டு அவனை கிழிக்கிறோம். சூப்பர் சார். இன்னும் ஒரே வாரத்துல எப்படி வேலையை முடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. ஒரு வாரம்லாம் டைம் இல்ல, உனக்கு 2 நாள் தான் டைம். அதுக்குள்ளேயே அவனை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் என்னோட டேபிளுக்கு வந்தாகணும். ஓகே சார், பண்ணிடலாம். எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என் பொண்டாட்டிக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருப்பான். அதுவும் தப்பே பண்ணாம. அவனே, உன் சீட்டை கிழிக்கிறேன். என்னாச்சு மாமா, நீங்க தனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல காவியா, சும்மாதான்.
காலையில ரொம்ப ஐஷோ மிஸ் பண்றதா சொன்னீங்க. அவங்கள போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்க. எதுவும் பிரச்சனையா? இல்லடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுவா இருந்தாலும் என்னன்னு சொல்லுங்க மாமா. உண்மையாவே ஐஷு ஹாப்பியா இருக்காளா இல்லையானே தெரியல. பேசும்போது நல்லா சிரிச்சு தான் பேசுறா. ஆனா முன்ன இருந்த மாதிரி இல்ல. முன்ன அவ பேசும்போது உண்மையாவே சந்தோஷம் தெரியும். ஆனா இப்போ உள்ளுக்குள்ள எதையோ வச்சுட்டு வெளியே நடிக்கிற மாதிரி இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் மாமா. பாவம் அவங்க. அவங்களால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நம்ம வாழ்க்கையில அவங்க குறுக்க நிக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்கள வீட்டை விட்டு வெளியேற்றணும்னு நினைச்சேன். ஆனா அவங்க நமக்காக இவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. தான் வாழ்க்கையில வேற ஒருத்தி வந்துருவான்னு தெரிஞ்சும் வாழ்றது நரகம். அந்த பாதையை அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா உங்க மேல அவங்க எவ்வளோ அன்பு வச்சிருந்திருப்பாங்க. அதை புரிஞ்சுக்காம நான் அந்த பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். ஆனா இதை இப்போ உங்ககிட்ட சொல்லக்கூட முடியல. ஐஷா என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்காங்க. இல்லைன்னா எல்லாத்தையும் இப்பவே சொல்லிடுவேன். எதையோ ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. சும்மாதான். அவங்க மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஐஷு ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு எதுவும் தப்பா நடந்துராது. இப்போ வேணா அவங்க கஷ்டப்படுற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனா நிச்சயமா ஒரு நாள் சந்தோஷமா இருப்பாங்க. அங்க ஏதாவது பிரச்சனை வந்தா கூட நம்ம இருக்கோம்ல, நம்ம பார்த்துக்கலாம். நீ இப்படி பேசுறது மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ்டா. அப்பாடா, ஒரு வழியா சிரிச்சிட்டீங்களா? இப்பதான் ஹாப்பியா இருக்கு. சரி, வாங்க சாப்பிடலாம். சாப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு தாகமா இருக்கு. நான் வேணா போய் தண்ணி எடுத்துட்டு வரட்டுமா? எனக்கு தண்ணிலாம் எதுவும் வேண்டாம். அப்புறம் ஹலோ, இப்போ எதுக்கு கிட்ட வரீங்க? எதுக்குன்னு உனக்கு தெரியாது? தெரியாது. தெரிய வச்சிடுறேன். மாமா, வேணாம். இதெல்லாம் ரொம்ப தப்பு. எனக்கு வேணுமே. ரொம்ப தாகமா இருக்குடி. ப்ளீஸ். இது ஒண்ணு நமக்கு ஒரிஜினல் கல்யாணம் இல்ல. தேவையில்லாம அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. இது எனக்கு எவ்வளவு எமோஷனல் கனெக்ட் தெரியுமா? இத போட்டு உடைச்சிட்டீங்க. மேடம் ரொம்ப கோவமா இருக்காங்க போலயே. எப்படி சமாளிக்கிறது? நீயும் கொஞ்சம் ஓவரா தானே போயிட்ட. அம்மாக்காக தன்னோட லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட இப்படிலாம் நடந்திருக்க கூடாது. இலக்கியா கொடுத்த பொருள் உடைஞ்சா என்ன? அவ தான் திரும்பி வந்துருவாள்ல. அப்புறம் எதுக்கு இவங்க கிட்ட இவ்வளோ கோவப்பட்டோம்? இல்ல இல்ல, இப்படி கோவப்படுறது ரொம்ப தப்பு. சாரி கேட்கறது தான் சரியா இருக்கும். ஐஷு, ம், சொல்லுங்க அனீஷ். சாரி ஐஷு. நான் உங்ககிட்ட அப்படிலாம் பேசிருக்க கூடாது. நீங்க அதை போட்டு உடைச்சதும் சடனா கோவம் வந்துருச்சு. சாரி. பரவாயில்ல அனீஷ். நீங்க சொன்னது எல்லாமே சரிதானே. நானும் உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துட்டு ஓவரா பழகக்கூடாது. இது ஒன்றும் நமக்கு நிஜ கல்யாணம் இல்லையே. பயங்கர கோவத்தில் இருக்காங்க போலயே. என்ன பேசினாலும் ஜாலியா சிரிச்சுட்டு பேசுவாங்க. இன்னைக்கு இவ்வளோ சீரியஸா பேசுறாங்கன்னா ரொம்பவே ஹர்ட் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். என்ன சார், அதான் பரவாயில்லன்னு சொல்லிட்டேல்ல, இன்னும் எதுக்காக நின்றுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. ஏங்க, சாரிங்க. அதான் பரவாயில்லன்னு சொல்லிட்டேனே. நீங்க உண்மையா என்ன மன்னிச்ச மாதிரி தெரியல. சரி, கீழே அம்மா சொன்னாங்க நீங்க சாப்பிடலன்னு. வாங்க வந்து சாப்பிடலாம். இப்படி சாப்பாடு கொண்டு வந்து என் கண்ணு முன்னாடி காட்டினா நான் சமாதானம் ஆயிடுவேன்னு நினைச்சீங்களா? ஓ, இந்த சாப்பாடு உங்களுக்கு நினைச்சீங்களா? இது எனக்கு. சாப்பாடு எடுத்துட்டு வந்து சமாதானப்படுத்துறதுக்கு நான் ஒன்றும் உங்க உண்மையான புருஷன் கிடையாது. அதான பார்த்தேன். இதுக்காவது நம்ம மேல பாசம் வரதாவது வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. இவன் கடைசி வரைக்கும் இலக்கியா இலக்கியான்னு சொல்லி சொல்லி காதல் பட பரத் மாதிரி சுத்திட்டே தான் இருக்க போறான். என்னங்க, ஏதோ கோவமா என்ன திட்டுற மாதிரி இருக்கு. கோவமா? உங்க மேலையா? கோவப்படுறதுக்கு நீங்க என்ன எனக்கு உண்மையான புருஷனா? இப்ப எதுக்கு பழ காட்டுறீங்க? நீங்க சிரிச்சாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. காலையில நீங்க திட்டினதுக்கே நான் இன்னும் கடுப்புல இருக்கேன். இதுல வேற சாப்பாடு கொண்டு வந்துட்டு வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கீழே போய் சாப்பிட வேண்டியதானே. எதுக்கு இங்க வந்தீங்க? இல்லங்க, நீங்க சாப்பிடலன்னு அம்மா சொன்னாங்க. உங்களை கூட்டிட்டு போறான்னு வந்தேன். எங்களுக்கு பசிச்சா எங்களுக்கு சாப்பிட தெரியும். நீங்க ஒன்னும் அதை சொல்ல வேண்டாம். அதை சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. ஏன்னா நீங்க என்னோட உண்மையான புருஷன் கிடையாது. சரி சரி, கோவப்படாதீங்க, விடுங்க. நான் ஏதோ காலையில டென்ஷன்ல கத்திட்டேன். அதை போய் பெருசா எடுத்துக்கலாமா? அப்புறம் இந்த சாப்பாடு உங்களுக்காக தான். நீங்க சாப்பிடலன்னு அம்மா சொன்னாங்க. வந்து சாப்பிடுங்க. அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம். நீங்களே போய் கொட்டிக்கோங்க. ஐஷு, சொன்னா கேளுங்க. கோவத்தெல்லாம் சாப்பாட்டுல காட்டக்கூடாது. இன்னைக்கு அம்மா வேற ஏதோ டிஃப்ரெண்டா சமைச்சிருக்காங்க. நல்ல ஸ்மெல் வருது. ஆக்குறதுக்கு சிக்கன் ஃப்ரை மாதிரி இருக்கு. ஸ்மெல் வேற மூக்கு தொலைக்குதே. இல்ல இல்ல, சாப்பிடவே கூடாது. சாப்பிட்டா நம்ம கோவம் குறைஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இந்த ஓவரா பண்ணுவான். ஏங்க, நீங்க சாப்பிட்டாலும் நான் உங்களை எதுவும் நினைக்க மாட்டேன். நீங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் கோவப்படுங்க. அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம். நீங்களே எடுத்துட்டு போங்க. இப்ப சாப்பிடாம இருந்தீங்கன்னா பாதி ராத்திரில பசிக்கும்.
எங்களுக்கு எங்களை பாத்துக்க தெரியும். நீங்க உங்க வேலையை பாருங்க. நீங்க ஒன்றும் எனக்கு உண்மையான புருஷன் கிடையாது. என்ன உங்க பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டு ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. ஓ, ரிவெஞ்சா? சரி, ஓகே விடுங்க. உங்களுக்கு வேணா என்ன? எனக்கு நல்லா பசிக்குது, நான் சாப்பிட்றேன். என்ன இது? உங்களுக்கு சாப்பிடணும்னா உங்க ரூம்ல போய் உட்கார்ந்து சாப்பிடுங்க, இல்ல டைனிங் டேபிள்ல போய் உட்கார்ந்து சாப்பிடுங்க. எதுக்கு ஏன் பக்கத்துல உட்காருங்க? எல்லா இஷ்யூ கீழே எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டாங்க. தனியா உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதான் உங்க கூட உட்காந்தா கம்பெனிக்கு நீங்க இருப்பீங்கல்ல. எனக்கு நீங்க பண்றது எதுவுமே பிடிக்கல. எப்படா இங்க இருந்து போவோன்னு இருக்கு. அதுக்கு என்னங்க, கூடி சீக்கிரம் போயிடலாம். எப்படியும் இலக்கிய கிட்ட இருந்து லெட்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரம் வந்துருவா. அப்பா, என்ன டேஸ்ட்! அம்மானா அம்மா தான். இந்த டேஸ்ட்டுக்கு வேற எதுவுமே நிகராகாது. சாப்பிடாம கொள்ளாம ஒருத்தி பக்கத்துல உட்கார்ந்துருக்காளே, அவளை சமாதானப்படுத்தி சாப்பாடு கொடுப்போன்னு தோணுதா? ச்சே, இவனா ஒரு மனுஷன். இவனை கல்யாணம் பண்ணதுக்கு எங்கேயாவது சன்னியாசம் போயிருக்கலாம். என்ன பாக்குறீங்க? சாப்பிட்டுட்டு அப்புறம் கோவப்படுங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம். சார், வேணான்னு சொல்ல வாயில திணிக்கிறீங்க. நீங்க தானே சொன்னீங்க அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாதுன்னு. இப்போ என்கிட்ட நீங்க மட்டும் எடுத்துக்கிறீங்க. உங்ககிட்ட இப்போ ஹஸ்பண்டா நடந்துக்கல, உங்க ஃப்ரெண்டா நடந்துக்கிறேன். ஆஸ் அ ஃப்ரெண்டா நீங்க சாப்பிடாம இருக்கிறதா என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. நான் உங்களை திட்டினது தப்பு தான், சாரி. அதே மாதிரி நீங்களும் அதை உடைச்சிக்க கூடாது. நீங்க அதை தெரியாம தான் பண்ணீங்க. இருந்தாலும் முன்னாடி நான் வார்னிங் பண்ணல, அது எனக்கு ரொம்ப எமோஷனல். நானும் அது கீழே விழுந்து உடையன்னு எதிர்பார்க்கல. சாரி, எனக்கு உங்களோட எமோஷனல் புரியுது. என் மேலேயும் தப்பு இருக்கு. இட்ஸ் ஓகே விடுங்க. திரும்ப இதை பத்தி பேசுறதுனால உடஞ்ச பொருளை ஒட்ட வைக்கவா முடியும்? அனீஷ், ஒரு நிமிஷம் கண்ணு மூடுங்க. எதுக்கு? நீங்க கண்ணு மூடுங்க சொல்றேன். ஏங்க, என்னன்னு சொல்லுங்க. எதுங்க சார்? சரி, இப்ப கண்ணு தரங்க. ஏங்க, இது எப்படி? அது உடைஞ்சதும் நீங்க ரொம்ப அப்செட் ஆயிட்டீங்கல்ல, அதான் திரும்ப இத உங்களுக்காக ரெடி பண்ணணும்னு நினைச்சேன். பட் இது கிளாஸ் ஆச்சே, ஒட்ட வைக்க முடியாதே. அதை என்னால ஒட்ட வைக்க முடியல. ஆனா இது என் கையாலேயே நான் செஞ்சது. ஏன்னா உங்க கையாலையா? ஆமா சார். உங்களுக்கு இதெல்லாம் செய்ய தெரியுமா? கொஞ்ச நாள் இதெல்லாம் சும்மா கத்துக்கிட்டேன். எனக்கு இதெல்லாம் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இது உங்களுக்காக. இனி அவங்களோட ஞாபகம் வரும்போது இதை உங்க கூட வச்சுக்கோங்க. எனது இரவு அவள் கூந்தலில், எனது பகல்கள் அவள் பார்வையில், காலம் எல்லாம் அவள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஆ, ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணுக்குள் இமையாக இருக்கின்றாள், நெஞ்சுக்குள் இசையாக துடிக்கின்றாள்.